பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பார்வையாளர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவரையும் பிபவரிஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் டிஎன்பிசி மேக்ஸில் சால்வ் பண்ணிட்டு வரோம். அது தொடர்ந்து இன்னைக்கு 25வது நாள் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த கான்செப்டில் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நாம பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the amount is given, amount னா நமக்கு தெரியும் interest plus principal, it is 2000, actually 20,160, r equal to 8%, find principal on 5 years. சரிங்களா? இங்க rate of interest சொல்லிட்டாங்க and year வந்து 5 years னு சொல்லிருக்காங்க. amount is given அப்படின்னா and r equal to 8% and n equal to 5. amount என்றது என்னது? principal plus simple interest. இங்க ஏன் நம்ம simple interest எடுத்துக்கிறோம் அப்படின்னா interest வந்து compounded annually or compounded quarterly என்றது questionல mention பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணலாம்னா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல என்ன டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னே சொல்லல அப்படின்னா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பா கொஸ்டின்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எதுவுமே சொல்லல, அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐடியா எடுத்துக்கிட்டோம். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5 years அதை நம்ம கணக்குல வச்சுக்கணும். அப்போ அமௌண்ட் என்ன அப்படின்னா 20,160 ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் பிரின்சிபல் நமக்கு தெரியாது, அதனால நான் என்ன பண்றேன்னா அதை பி அப்படின்னு மெயின்டைன் பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்து PNR by 100, இதுல n ஈக்குவல் டு நம்ம 5ன்னு எடுத்துக்கணும். இது வந்து 5 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு டேர்ம்லையும் P வந்து காமனா இருக்கு இல்லைங்களா, அதனால நம்ம என்ன பண்றோம், P காமனா எடுத்துட்டு 1 plus NR by இங்க r by 100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ என்ன செய்யலாம், பிரின்சிபல் இங்க 1 plus n-ன்றது என்னன்னா 5 and r-ன்றது என்ன அப்படின்னா 8% by 100. சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுல முடிஞ்ச வரை நம்மளால எவ்வளவு சிம்பிளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில 1 5s are 5, இங்க என்ன பண்ணிக்கலாம் 25s are 100 அப்படின்னு எடுத்துக்கலாமா? தென் அடுத்து என்ன பண்ணிக்கலாம், இங்க 2 4s are 8, இது என்ன பண்ணிக்கலாம் 5 4s are 20. ஆக்சுவலா அங்க என்ன இருக்குன்னா 1 plus 2 by 5 அதுதான் நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ பாருங்க P into 1 plus 2 by 5, இங்க எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்துக்கணும்னா 5 plus 2, 5 plus 2 என்னது 7, 7 by 5, அதாவது P into 7 by 5 equal to 20,160. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் என்ன, find principal, அதனால P தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். This implies P equal to 20,160 into இந்த 7 by 5 left hand side ஷிஃப்ட் ஆகும்போது 5 by 7 கன்வெர்ட் ஆகும். ஸோ 5 by 7. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 7 ஆல இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 4s are 2 7s are 14, பேலன்ஸ் என்னது 6, 6 1 இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா 61. 61ல எத்தனை 7s இருக்கு, 8 7s are 56. சரிங்களா? 61ல 56 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் 5 இருக்குமா? மறுபடியும் 5 into இங்க என்ன இருக்கு 6 இருக்கு. 56ல மறுபடியும் எவ்வளவு இருக்கு, அதே 8 7s are 56, இங்க இருக்கிற 0, அப்போ into 5 இருக்கு. சரியா? பிரின்சிபல் என்றது என்னன்னா 2880 into 5. சோ இப்போ பாருங்க 0 into 5, ஃபர்ஸ்ட் 0 போட்டுக்கலாம். 8 5s are 40, again 0, பேலன்ஸ் என்னது 4, again இன்னொரு 8 இருக்கு இல்லையா, 8 5s are 40, 40 ஒரு 4 44, மறுபடியும் ஒரு 4 பேலன்ஸ் இருக்கு. 2 5s are 10, 10 plus 4 என்னது 14. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 14,400 தான் நமக்கான பிரின்சிபல். புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா?
சரி 240. சரி செகண்ட் क्वेश्चन, find the rate of interest at which a sum of money becomes 9/4 times, இது வந்து ஃபிக்ஸ்ட் இல்ல, இங்க வந்து 9/4 timed in 2 years. क्वेश्चन உங்களுக்கு நல்லா புரியுதா பாருங்க. find the rate of interest, rate of interest கண்டுபிடிக்கணும். at which a sum of money becomes, ஏதோ ஒரு மணி நமக்கு தெரியல இல்லையா, அந்த sum of money becomes 9/4 timed in 2 years. so ஒரு certain amount வந்து என்ன ஆகுதுன்னா 2 yearsல வந்து with interest ஓட சேர்ந்து 9/4 times of principal amount மாறிடுது. அதாவது கான்செப்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, அமௌண்ட் இது வந்து நமக்கு தெரியும், அமௌண்ட்ன்றது பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது வந்து என்னன்னா on 2 yearsக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சோ இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 9/4 times of the principal, இந்த amount becomes 9/4 times principal. அப்போ principal plus PNR by 100, இது நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. சோ அப்ப நான் என்ன பண்றேன்னா 9/4 இங்க principal equal to ரைட் ஹேண்ட் சைடுல p காமனா எடுத்துக்கிட்டோம்னா 1 plus இங்க n ஓட வேல்யூ 2, r ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, ஆனா அதுதான் क्वेश्चन, find the rate of interest by 100 நம்ம இங்க போட்டுக்கலாம். சரிங்களா. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, ப்ராடக்ட்ல இருக்கும்போது இந்த பிரின்சிபல் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 9/4 இங்க 1 plus 2r by 100 இருக்கு. அப்போ 1 மட்டும் இங்க ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா -1 equal to 2r by 100 நமக்கு கிடைக்குது. சரிங்களா. இப்போ 9/4 -1 னா என்ன, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா -4 ஆயிடுமா. 9 - 4 5/4 கிடைக்குது. இங்க 2 and 100 கேன்சல் பண்ணிக்கலாம். 200 கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 52 சார் இல்லையா. அப்போ r by 50 நமக்கு கிடைக்குது. நமக்கு என்ன வேணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன செய்யணும், r equal to நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, இத ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா 5 into 50/4, r equal to 5 into 50/4. சரிங்களா. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இத நம்ம சிம்பிளை பண்ணனும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், 2 2s are 4, இங்க என்ன பண்ணிக்கலாம் 25 போட்டுக்கலாமா. அப்ப என்ன ஆயிடுது 5 into 25 என்ன 125, and denominatorல என்ன இருக்கு 2 இருக்கு. இப்போ கேன்சல் டிவைட் பண்ணா என்ன ஆகும், 6 2s are 12, 5 ல எத்தனை இருக்கும் 2 2s are 4, பேலன்ஸ் என்ன இருக்கு 1 இருக்கு, ஆனா டிவைட் ஆகாது இல்லையா. அப்போ பாயிண்ட் எடுத்துட்டு 0 போட்டீங்கன்னா 10 ஆயிடும். 5 2s are 10. சோ அப்ப r ன்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது 62.5%. இதுதான் நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுதுங்களா. சரி வாங்க தேர்ட் क्वेश्चन போகலாம். क्वेश्चन நம்பர் தேர்ட் क्वेश्चन 243 ல a sum of 1550 was lent partly at 5% and partly at 8% per annum at a simple interest ல கொடுக்கறாங்க. The total interest received after 3 years was 300. Then the ratio of the money lent at 5% and 8% அப்படி நமக்கு கேக்குறாங்க. Actually this is very challenging question. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலயே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான டாபிக்னு சொல்றதை விட சேலஞ்சிங்கா இருக்கும். இந்த மாதிரி क्वेश्चन எல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம்னா எந்த क्वेश्चन கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இது வரைக்கும் பார்க்காத கேட்டகரியில ஒரு ப்ராப்ளம் இது. அதாவது என்ன அப்படின்னா 1550 வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. அது எப்படி பிரிக்கிறாங்கன்றது நமக்கு சொல்லல, அதுதான் பார்ட்லின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டா பிரிச்சுட்டாங்க, ஆனா என்ன ரேஷியோல பிரிக்கிறாங்கன்றது நமக்கு சொல்லல. சோ அது ரெண்டா பிரிச்சுட்டாங்க இல்லையா. ஒரு பார்ட்டை 5% இன்ட்ரெஸ்ட்லயும் இன்னொரு பார்ட்டை 8% இன்ட்ரெஸ்ட்லயும் வந்து கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. ஆனா அதனுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணும்போது டோட்டலா 300 சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கான க்ளூ. அப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க, இதுல அந்த ரெண்டு பார்ட்டை பிரிக்கிறாங்க இல்லையா. நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து x னும் செகண்ட் பார்ட்டை y ன்னு வச்சிட்டேன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், x plus y equal to 1550. சரிங்களா. இப்போ x ன்றது எவ்வளவுன்றது எனக்கு தெரியாது. x ன்றது ஒரு பார்ட், y ன்றது இன்னொரு பார்ட். ரெண்டு பார்ட்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 1550. இப்படி நம்ம ஒரு ஈக்குவேஷனா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிரோம். இப்போ அதுல x பார்ட் இருக்கு இல்லையா, x அமௌண்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா 5% இன்ட்ரெஸ்ட்க்கும் y அமௌண்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா 8% இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துறோம். அப்போ நாங்க என்ன அடுத்து என்ன க்ளூ கொடுக்குறாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆஃப்டர் 3 years was 300 னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், PNR by 100
PNR by 100. இது வந்து என்ன அப்படின்னா 5% இன்ட்ரெஸ்ட்ல இங்க பாருங்க இதுல வந்து R equal to 5% plus PNR by 100. இங்க என்ன பண்றீங்கன்னா இதுல வந்து R equal to 8% equal to 300. இது போல நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது இது வந்து என்னன்னா x கான பிரின்சிபல். இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா x கான இன்ட்ரெஸ்ட், இது y கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். x கான இன்ட்ரெஸ்ட் சொல்லும்போது 5%, y கான இன்ட்ரெஸ்ட் சொல்லும்போது 8%. 3 இயர்ஸ்ல நமக்கு என்ன ஆகுதுன்னா 300 நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்குது. அப்ப நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல x அப்படினு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது x கான பிரின்சிபல். x into n வந்து 3 இயர், r வந்து 5% by 100 plus இங்க y தான் பிரின்சிபல். எனக்கு y பிரின்சிபல் 3 இயர்ஸ்ல 8% இன்ட்ரெஸ்ட்ல ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 300. இப்போ இது மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு ஃப்ரேம் ஆகுது. புரியுதுங்களா? ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 300 நமக்கு கிடைக்குது. இப்போ இது ரெண்டு டேர்மோட டினாமினேட்டர் வந்து காமனா இருக்கு இல்லைங்களா? அதனால நம்ம என்ன பண்ணலாம், இத காமன் டினாமினேட்டர் 100 எடுத்துக்கலாம். காமன் டினாமினேட்டர் 100 எடுத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த டினாமினேட்டரை ரைட் ஹேண்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகுது பாருங்க, அதே போல இங்க 3 into 5 into இங்க x இருக்கு plus y into 3 into 8 equal to 100. ரைட் ஹேண்ட் சைடு ஷிஃப்ட் ஆகும்போது 30,000 நமக்கு மாறிடுது. இதை ஏன் நான் ப்ராடக்ட் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த ரெண்டு டேர்ம்லயும் 3 காமனா இருக்கு. அதனால நம்ம 3 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், 5x plus இங்க என்ன கிடைக்கும் 8y equal to நமக்கு 30,000 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதனால தான் நான் வந்து இங்க 3 5s are 15 மல்டிப்ளை பண்ணல. சோ இப்போ 1 3s are 3, இங்க 1 3s are 3 கேன்சல் பண்ணோம்னா இங்க என்ன ஆகும்னா 10,000 கிடைக்கும். அதாவது 5x plus 8y equal to நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 10,000 கிடைக்குது. சரிங்களா? சரி, இப்போ இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. x plus y equal to 1550. இங்க 5x plus 8y equal to 10,000. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா x என்ன y என்ன நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? சோ இங்க 5x இருக்கு, இங்க ஒரு x தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த ஈக்குவேஷனை 5 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன ஆகும், 5x plus 5 into y 5y equal to 5 into 1500 and 550. சரிங்களா? அப்ப என்ன ஆகும் 0. இங்க நம்ம எதால மல்டிப்ளை பண்றோம், 5 ஆல மல்டிப்ளை பண்றோம். 5 5s are 25, பேலன்ஸ் 2. அகைன் இன்னொரு 5 இருக்கு. 5 5s are 25, ஒரு 2 உம் 27, மறுபடியும் பேலன்ஸ் 2. 5 1s are 5, 5 plus 2 என்னது 7. அப்ப என்ன கிடைக்குதுன்னா 7750. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சைன் சேஞ்ச் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா இங்க 5x டேர்ம் வந்து கேன்சல் ஆயிடும். y வந்து 8 - 5 என்ன கிடைக்கும்னா 3y கிடைக்கும். 3y equal to 10,000. இங்க வந்து என்ன கிடைக்குது 7750. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இங்க வந்து 10 இருக்கும், 10 - 5 5 தான். இங்க 9 இருக்கும், 9 - 7 2 தான் நமக்கு கிடைக்கும். இங்கேயும் 9 இருக்கும், 9 - 7 2 கிடைக்குது. அப்பனா y is equal to நம்ம என்ன பண்ணலாம், இது 3 ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 7 3s are 21 இல்லையா, பேலன்ஸ் 1 15. 15ல எத்தனை 3 இருக்கும்னா 5 3s are 15 இருக்கும், இங்க இருக்கிற 0. அப்ப y யோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 750. இப்போ y 750 னா இங்க 715 சப்ஸ்டிட் பண்ணி x கண்டுபிடிச்சிடலாம். சோ இல்லையா, அப்ப என்ன பண்ணிக்கலாம், இங்க பாருங்க, அப்ப x plus 750 equal to 1550. அப்ப x equal to 1550 minus 750 போட்டீங்கன்னா x வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது 800 கிடைக்குது. சோ இப்போ இந்த क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா, the ratio of the money lent at 5% to that lent at 8%. அப்போ மணி வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா x into y ன்னு பிரிச்சிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்றோம்னா x is to y தான் நமக்கான क्वेश्चन. அதாவது 800 is to என்னது 750. இப்போ இது சிம்பிளை பண்ணோம்னா நமக்கான ரேஷியோ கிடைக்கும். 800 is to 750 இருக்கு இல்லையா, அத நம்ம என்ன பண்ணிக்கலாம் 25 டேபிள்லயே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். 25 ஆல நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு, அதாவது இது வந்து என்ன பண்ணனும், சிம்பிளை பண்ணனும் இந்த ரேஷியோ, அவ்வளவுதான். அப்ப 800ல எத்தனை 25 இருக்கும், 750ல எத்தனை 25 இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 800ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 3 25 75, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு 50 இருக்கு.
50ல 25 டிவைட் ஆகாது இல்லையா 15ல, அதனால ஒரு 0 எடுத்துக்கிட்டீங்கன்னா 150. 150ல எத்தனை 25 இருக்கும்? 625 இருக்கும். அப்ப 36. அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 750 இருக்கு. 750ல எத்தனை 25 இருக்கும்? இங்க பாருங்க 30 3 25 சார் 75 ஆ? ஓகே ஓகே, இங்க பாருங்க 36 இல்ல 3 25 75 பேலன்ஸ் 5 தான் இருக்கும். 5 0 50 னா 2 25 50. தப்பா 30 to 25 இருக்கும். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 800க்கும் 750க்கும் 50 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால டைரக்ட்டா நம்ம 30 போட்டுக்கலாம். 30 25 இருக்கும். மறுபடியும் இத நம்ம 2 டேபிள்ல சிம்ப்ளை பண்ணிக்கலாம். 2 டேபிள்ல சிம்ப்ளை பண்ணீங்கன்னா 16:15. சரிங்களா? இதுதான் நமக்கான ரேஷியோ. ஒரு 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 சர்டைன் அமௌண்ட்டை ரெண்டா பிரிச்சு அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து எப்படி பிரிச்சிருந்தா நமக்கான அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் அதுக்கான ரேஷியோவையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப எக்ஸாம்ல வந்து அமௌண்ட்டையும் கேட்கலாம். வாட் இஸ் த எக்ஸ் அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அமௌண்ட், செகண்ட் பார்ட் என்ன அமௌண்ட் அப்படின்னு கேட்கலாம். இது மாதிரி ரேஷியோ என்னன்னு கேட்கலாம். சரிங்களா? ரேஷியோ கேட்டாங்கன்னா அமௌண்ட் கண்டுபிடிச்சாதான் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். சரி, வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चनக்குள்ள போலாம். A sum of 800 amounts to 920 in 3 years at a simple interest. If the interest rate is increased by 3%, what would be the 800 amount to என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு ரேட் ஆஃப் ஒரு அமௌண்ட்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க 800. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லாம it becomes 920 ன்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் இதுல 3% நான் அந்த கொடுக்காத ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 3% இன்க்ரீஸ் பண்ணா அதே 800 வந்து என்னவா மாறி இருக்கும் அப்படின்றது தான் क्वेश्चन. சரிங்களா? சரி, இதுக்கான அடிப்படை நமக்கு ஏற்கனவே ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா? என்ன தெரியும்? அமௌண்ட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுதான் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? 800ன்ற ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் என்னவா மாறி இருக்கு அப்படின்னா 920 மாறி இருக்கு. பிளஸ் அதாவது என்னன்னா வித் சம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எத்தனை இயர் சொல்லியிருக்காங்க? 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம்? 800 into 3 into r by 100. இதுதான் நமக்கு தெரியாது. இந்த r தான் நமக்கு தெரியல. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம r ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த r is increased by 3% னா என்ன ஆகும்ன்றது அப்புறமா நம்ம பார்க்கலாம். சரி, இங்க 920 இங்க ரெண்டு இடத்துலயும் நமக்கு என்ன இருக்குன்னா 800 இருக்கு இல்லைங்களா? இல்லனா நம்ம இங்க சிம்பிளை கூட பண்ணிக்கலாம். இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 800 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணிக்கங்க. -800 equal to 3r. சரி, 3 8s are 24r நமக்கு கிடைக்குது. சரிங்களா? சரி, 920 -800 வந்து என்ன கிடைக்கும்? 120. இங்க 24 இருக்கிறதுனால நம்ம டினாமினேட்டர்ல எடுத்து வந்துடலாம். இப்போ r. இப்போ 120ல எத்தனை 24 இருக்கும் சொல்லுங்க. அப்பனா r equal to 524 நமக்கு இருக்கும். அப்பனா r வந்து 5%. 524 120. சோ இப்போ 800 பிரின்சிபல் அமௌண்ட் 920 மாறணும் அப்படின்னா அதுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். இப்போ மறுபடியும் क्वेश्चनக்குள்ள போவோம். if the rate of interest is increased by 3% சொல்லிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி 5% அமௌண்ட்க்கு தான் இது 920 மாறி இருக்கு. இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா மறுபடியும் அந்த r வந்து 3% இன்கிரீஸ் பண்ண போறாங்க. அப்ப 3% இன்கிரீஸ் பண்ணா இப்போ நான் என்ன பண்றேன்? assume இங்க என்ன பண்றீங்க? r equal to 8% ன்னு எடுத்துக்கிறீங்க. 8% எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ப அமௌண்ட் வந்து என்னவா இருந்திருக்கும்? இதான் क्वेश्चन. அப்ப என்ன பண்றீங்க? பிரின்சிபல் பிளஸ் PNR by 100 இதே क्वेश्चन எடுத்துக்கிறீங்க. சோ இதுல பிரின்சிபல் என்ன அப்படின்னா 800 பிளஸ் 800 into n வந்து அதே 3 years. r மட்டும் என்ன ஆகுதுன்னா 8% ஆகுது. அப்ப 8% by 100 போட்டீங்கன்னா 2 0 கேன்சல் பண்றீங்க. அப்ப என்ன ஆகுது? இங்க 3 8s என்ன கிடைக்குது நமக்கு?
பாருங்க a equal to 800 plus 3 8s are 24 இருக்கு 24 into ஒரு 8 இருக்கு 24 into 8 என்னது 192 இல்லைங்களா அப்ப 192 பண்ணீங்கன்னா அப்ப a equal to என்ன ஆகுதுன்னா 992 தான் நமக்கான ஆன்சர் புரியுதுங்களா சரிதானே இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அப்புறம் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 3% னா என்ன நடக்கும் அப்படின்றது இது ஒரு நியூ டைப் ஆஃப் மாடல் சோ இதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சிங்கான क्वेश्चंस நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறத விட எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எப்படிலாம் கேட்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பாத்துங்க இது ஆல்ரெடி கேட்ட क्वेश्चन தான் வாங்க அடுத்த क्वेश्चनக்குள்ள போயிடலாம் 245 at what rate of interest compound interest mention பண்ணிருக்காங்க per annum will a sum of 1200 becomes 1348.32 in 2 years சரிங்களா சோ இங்கேயே நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா rate of interest தான் கேக்குறாங்க ஆனா compound interest சரியா சரி amountன்றது நமக்கு என்ன தெரியும் compound interestல amount என்றது principal plus 1 plus r by 100 the whole power n formula நம்ம என்ன பண்ணனும் எப்பவுமே தெளிவா finger tipsல ஞாபகம் வச்சுக்கணும் அப்பதான் வந்து நம்ம ஃபாஸ்டா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் சரி இதுல என்னென்ன டேட்டா கொடுத்திருக்காங்க பாருங்க principal கொடுத்திருக்காங்க அது வந்து 1200 and amount சொல்லிருக்காங்க 1348.32 into 1 plus rate of interest நமக்கு தெரியாது and 2 years சொல்லிருக்காங்க அப்போ r by 100 whole power 2 சரிங்களா இப்போ கொடுத்திருக்கிற டேட்டாவை நம்ம என்ன பண்ணிட்டோங்க அப்ளை பண்ணிட்டோம் இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த principal amount மட்டும் left hand side shift பண்ணிருக்கோம் அப்போ 1348.32 by 1200 சரிங்களா சரி இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இங்க டெசிமல் நம்பர் 2 டிஜிட் இருக்கு இல்லீங்களா அந்த டெசிமல் நம்பரை ரிமூவ் பண்றது தான் நமக்கு பெஸ்ட் அதனால என்ன பண்றேன்னா இங்க 100 by 100 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன் அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு டெசிமல் ரிமூவ் ஆயிடும் இல்லீங்களா அப்ப இது this becomes 134832 by 12000 இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆயிடுது சரிங்களா சரி this is equal to இங்க என்ன இருக்குன்னா 1 plus r by 100 இருக்கு இல்லையா இத நம்ம என்ன பண்ணிக்கலாம் 100 plus r by 100 and the whole power 2 அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் சரி இப்போ நம்ம இத என்ன பண்ண போறோம்னா சிம்பிளை பண்ண போறோம் இது எப்படி சிம்பிளை பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் தான் எப்போலாம் நமக்கு லார்ஜர் நம்பர் வருதோ அப்ப எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ண போறோம் சரிங்களா பண்ணிக்கலாமா சரி இது எப்படி பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர் into 3 into 53 ஸ்கொயர் அப்படினு சொல்லிட்டு நம்ம நியூமரேட்டரை இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் and denominator என்ன ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 10 ஸ்கொயர் into 10 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர் into 3 இந்த மாதிரி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் சோ என்ன இந்த நீங்க எந்த அளவுக்கு வேகம் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஏன்னா எடுத்த உடனே இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஸ்கொயரா இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஆப்வியஸ்லி பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க எந்த பிளானுக்கும் போக கூடாது ஏன்னா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை சோ ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா நம்ம சிமிலர் டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் இட் பிகம்ஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அதான் ஐடியா சோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க காமனா இருக்கிற டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 காமனா இருக்கு தென் ஒரு 2 ஸ்கொயர்ட் வந்து காமனா இருக்கு சரிங்களா அப்ப நியூமரேட்டர்ல நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல இங்க பாத்தீங்கன்னா இங்க இத அப்படியே எழுதிக்கோங்க 100 plus r by 100 the whole square னு எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ நான் என்ன பண்றேன்னா 2 into 53 divided by இங்க என்ன இருக்கு பாருங்க ரெண்டு 10 ஸ்கொயர் into 10 ஸ்கொயர் இருக்கு இல்லையா அதனால 10 into 10 னு எழுதிட்டு the whole square னு எழுதிருக்கேன் இப்போ இந்த ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் 53 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் and 10 ஸ்கொயர் இது எல்லாத்தையும் நம்ம அந்த மாதிரி எழுதிருக்கோம் equal to 100 plus r by 100 the whole square நம்ம சொல்லிருக்கோம் சரிங்களா
ஸோ இப்போ பவர் வந்து ஈக்குவலா இருந்தா பேஸ் ஈக்குவலா இருக்கும், அதான் அடிப்படை. பவர் ஈக்குவலா இருந்தா பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். அப்ப இங்க என்ன ஆகுது, 2 into 53 வந்து நம்ம 106 ன்னு எடுத்துக்கலாம். இத வந்து 100 ன்னு எடுத்துக்கலாம். 100 plus r by 100 ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு சைபர் கேன்சல் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுலயும். இப்போ என்ன ஆகுதுன்னா 106 minus 100 equal to r. அதாவது this implies r equal to என்ன கிடைக்குது, 6% கிடைக்குது. இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் செட் ஆஃப் क्वेश्चन பார்க்கலாமா? வாங்க செகண்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். How much time will it take for an amount 2000 to double at a simple interest 8% சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டைம் தான் நமக்கு கேட்குறாங்க. இங்கே என்ன அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது. 2000 அப்படின்ற அமௌண்ட் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா டபுள் ஆகுது அட் 8%. இப்போ டைம் தான் நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், அமௌண்ட்ன்றது நமக்கு தெரியும். என்னது அமௌண்ட்ன்றது என்னன்னா டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா 246 क्वेश्चन போட்டுங்க. a equal to 2 times the principal அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா? rate of interest 8%. சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம், a equal to p principal plus simple interest. இதான் நமக்கான ஃபார்முலா. இதுல நான் என்ன பண்றேன்னா இங்க 4000 equal to, அதாவது 2 times p அப்படின்னா p 2000 னா இங்க எதனா எழுதுனா அமௌண்ட் வந்து 4000 ஆ மாறிடுது. பிரின்சிபல் வந்து 2000 plus simple interest நமக்கு என்ன தெரியும்னா pnr by 100 இல்லையா? சோ அத நான் என்ன பண்றேன்னா இங்க மறுபடியும் நமக்கு 2000 into n into r வந்து 8% by நம்ம என்ன பண்ணிரோம் இங்க 100 போட்டுறோம். சரிங்களா? சரி, இப்போ இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படினா 4000 equal to 12000 அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும், ரிமைனிங் 2000 equal to இங்க ரெண்டு சைபர் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சைபர் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா 20 into 8 கிடைக்கும். 20 into n into 8 இல்லையா? சோ இதுல ஒரு சைபர் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சரிதானா? and ஒரு 2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும், 1 2s are 2, இங்க 100 கிடைக்கும். இங்க வந்து 8n இருக்கு. அப்ப n equal to 100 by 8. 100 by 8 னா என்ன, 12 8s are 96, பேலன்ஸ் வந்து 4 by 8. அதாவது 12 1 by 2 years. நமக்கு என்ன கிடைக்குது அப்படினா n equal to 12 1 by 2 years வந்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா? வாங்க அடுத்த क्वेश्चनக்குள்ள போகலாம். Find the difference between simple interest and compound interest. For a sum of 8000 at 10% in 2 years. இப்போ difference between 247 இல்லையா? Difference between compound interest and simple interest principal into r by 100 the whole square. இது ஃபார்முலா இல்லையா? இதுல principal என்ன சொல்லிருக்காங்க அப்படினா 8000 சொல்லிட்டாங்க into rate of interest வந்து 10% by 100 2 years ன்னு சொன்னா whole square. இது வந்து 2 years கான ஃபார்முலா தான். ஒரு சைபர் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படினா 8000 into 1 by 10 into 1 by 10 ஏனா 2 times, அதனால அப்ப ரெண்டு சைபர் கேன்சல் பண்ணீங்க அப்படினா 80. இதுதான் டிஃபரன்ஸ் between compound interest and simple interest 2 years at 10% interestல. சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 248. பாருங்க. Find the principal that yield compound interest 1632 in 2 years at 4% rate of interest per annum அப்படின்னு சொல்லி. per annumன்றது என்னன்னா annually interest. சரி, இப்போ compound interestல தான் நம்ம இந்த ஃபார்முலாவை பார்க்க போறோம். ஏன்னா per annum annually னா compounded annually.
ஸோ இதுல பிரின்சிபல் நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனா given என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. என்னது 1632ன்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல்னா நமக்கு தெரியல. பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க, இயர் கொடுத்திருக்காங்க. அதாவது r equal to 4% and year n equal to 2. அப்ப நான் என்ன பண்ணிடுறேன்னா நமக்கு தெரியும் amount equal to principal of 1 plus r by 100 the whole square. இது amount. compound interest நமக்கு என்ன தெரியும், amount minus principal. இதான் வந்து compound interest இல்லைங்களா, இதான் நமக்கு தெரியும். வழக்கமா நம்ம அப்படிதான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதனால இது 1632 இது வந்து given. amountன்றது இந்த ஃபார்முலா p 1 plus r by 100 the whole square minus p. ஏன்னா பிரின்சிபல் இது வந்து அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா மைனஸ் பிரின்சிபலுக்கான ஃபார்முலா. இங்க p நம்ம காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா 1 plus இங்க என்ன இருக்கு r by 100 the whole square minus 1 இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இதுல p அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 1 plus 4 by 100 the whole square minus 1 இது அப்படியே இருக்கட்டும். இதுல பிரின்சிபல் இங்க 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25, அதாவது LCM எடுத்துக்கலாம். 25 plus 1 என்னன்னா 26 by 25 the whole square minus 1 ன்னு கிடைக்கும். இப்போ பிரின்சிபல் இங்க என்ன ஆகுதுன்னா 26 ஸ்கொயர் பண்ணா என்னது 676. 25 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் 625 minus 1. சரிங்களா? இப்போ LCM எடுத்துட்டீங்கன்னாக்கா இங்க பாருங்க 1632 equal to principal into 676 minus 625 by 625. LCM எடுத்திருக்கோம். இப்போ 676 minus 625 அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 6 minus 5 னா வந்து 6 5 இருக்கு இல்லையா, 6 minus 5 ல என்ன கிடைக்கும் 1 கிடைக்குமா. அப்புறம் 7 minus 2 ல என்ன கிடைக்கும் 5, 51 by 25. அப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா பிரின்சிபல் 1632 equal to principal into 51 by 625 கிடைக்குது நமக்கு. சரியா? அப்ப நமக்கு என்ன கிடைக்குது பிரின்சிபல் equal to 1632 into 625 by 51. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 51 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 163 ல எத்தனை 51 இருக்கும் 351 தான் இருக்கும். 351 153 பேலன்ஸ் வந்து 10 இருக்கு. பேலன்ஸ் வந்து என்ன இருக்கு 10 இருக்கு. 10 ம் ஒரு 2 ம் சேர்ந்து என்ன ஆகும் 102. 102 ல எத்தனை 51 இருக்கும் 251 இருக்கும். அப்ப 32 into 625. 32 into 625. 32 into 625 என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். 625 into 32 போட்டுக்கலாமா? 5 2s are 10, balance 1, 2 2s are 4, 1 5, 6 2s are 12 and 5 3s are 15, balance 1, 2 3s are 6, 1 7, அப்புறம் 6 3s are 18. சரிங்களா? சோ இப்போ 0 0 1 1 2 3 7 0 and 1 0 1 2. அப்போ 20000 தான் நமக்கான அமௌண்ட். சரிங்களா? இது வந்து மல்டிப்ளிகேஷன்றதால கொஞ்சம் டைம் ஆகுது. அப்போ 32 into 625 நமக்கு என்ன கிடைக்குது அப்படினு பாத்தீங்கன்னா 20000 கிடைக்குது. அப்போ find the what is the principal amount அப்படினு பாத்தீங்கன்னா 20000 தான் நமக்கான ஆன்சர். சரிங்களா? சரி, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 249. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷனை ஒரு தடவை வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஆன்சர் 20000 வருதா செக் பண்ணிக்கோங்க. சரி, the difference between simple interest and compound interest for a sum of 5000 lent at 12% per annum in 2 years. அதே difference between compound interest and simple interest தான். நமக்கு தெரியும் r by 100 the whole square. principal என்றது 5000 into rate of interest 12%,
by 100 the whole square அதான் நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா சரி இப்போ என்ன செய்யலாம் 5000 into 12 by 100 into 12 by 100 சரிங்களா இப்போ ரெண்டு சைபர் கேன்சல் பண்ணிக்கலாம் ஒரு சைபர் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து 6 2s are 12 இங்க என்ன பண்ணிக்கலாம் 5 2s ஃபர்ஸ்ட் அப்படி பண்ண வேணாம் இது வந்து 10 ன்னு வெச்சுக்கோங்க இது வந்து 12 னே இருக்கட்டும் இப்போ வந்து 1 5s are 5 2 5s are 10 அப்படினு முதல்ல 5 டேபிள்ல சிம்பிளா கிளியர் பண்ணிட்டோம் அப்படினா இங்க 12 12s are என்ன கிடைக்குது நமக்கு 1 2s are 2 6 2s are 12 இல்லையா இப்போ 12 into 6 வந்து என்னது 72 இப்போ நம்ம ஈஸியா சிம்பிளை பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு டிஃபரன்ஸ் between compound interest and simple interest வந்து என்ன கிடைக்குதுன்னா 72 கிடைக்குது சரியா சரி அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா இங்க பாருங்க இந்த 250 ல difference between compound interest and simple interest given and rate of interest given n given n வந்து 2 years அப்படினா what is principal அப்போ ci minus si equal to p into r by 100 the whole square இது எப்படினா 2 years க்கு இதுல என்னென்னலாம் given அப்படினு பாத்தீங்கன்னா 240 principal தெரியல r 8 by 100 n வந்து 2 ன்றதுனால 2 square சரி இப்போ என்ன பண்ணலாம் 240 equal to principal into 8 by 100 into 8 by 100 சரிங்களா சரி இப்போ என்ன பண்ணலாம் 1 8s are 8 3 8s are 24 அப்படினா இங்க என்ன இருக்கு நமக்கு 30 இருக்கு இங்க என்ன இருக்கு 30 இருக்கு சோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்ப principal equal to 30 into 100 into 100 by 8 அப்படி எழுதிக்கலாமா சரிங்களா சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து இது வந்து என்னன்னா 3 by 8 இப்போ சிம்பிளை பண்ணி பாருங்க இங்க என்ன கிடைக்குது 8 டேபிள்ல சிம்பிளை பண்ணிக்கலாம் 1 8s are 8 3 8s are 24 இல்லையா அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு 60 60 ல என்ன இருக்கும் நமக்கு எத்தனை 8 இருக்கும் இங்க எடுக்கும்போது 7 இருக்கும் இல்லையா 7 8s are என்னது 56 அப்படினா இந்த 0 நம்ம எடுத்துட்டோம் இப்போ 56 னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு நமக்கு 60 ல வந்து 4 இருக்கு இல்லையா 4 பக்கத்துல இன்னொரு 0 எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் 40 40 ல எத்தனை 8 இருக்கும் 5 8s are 40 இப்போ மறுபடியும் எத்தனை 0 மீதி இருக்கு நமக்கு ரெண்டு 0 மீதி இருக்கு அப்ப ஆன்சர் என்ன அப்படினா 37500 அப்ப பிரின்சிபல்ன்றது என்ன அப்படினா 37500 தான் நமக்கான பிரின்சிபல் சரிங்களா இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க இதுல நிறைய சேலஞ்சிங்கான ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்திருக்கோம் சரி ரிமைனிங் ப்ராப்ளம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் Thank you அனைவருக்கும் ரொம்ப நன்றி